பித்ருதோஷம். அதாவது இத பத்தி பேசாதவங்களே இருக்க மாட்டாங்க. நெறைய பேர் அதாவது இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னும்போது, நெறைய பேர் ஜாதகம் பார்க்க போகும்போதோ, இல்ல படிப்புக்கோ, வேலை சம்மந்தமா ஜாதகம் பார்க்க போகும்போதோ, நாம காதால கேட்கக்கூடியது பித்ருதோஷம். சில பேருக்கு அப்பா, அம்மா இருப்பாங்க. ஆனா அவங்க ஜாதகப்படி பார்த்தா அவங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கும். அப்ப எப்படி நாங்க இந்த பித்ருதோஷத்துக்கு நிவர்த்தி பண்றது? அப்படின்றது நெறைய பேருக்கு கேள்விகள் இருந்துட்டே இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். உங்க வீட்டிலேயே நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது பித்ருதோஷம் உள்ளவங்க இனி கவலையே பட வேண்டாம். மோக்ஷ தீபம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மோக்ஷ தீபம் எப்ப ஏத்தணும் அப்படின்னா, நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் நீங்க உங்க வீட்டு மாடியிலயோ அல்லது நிலவு தெரியக்கூடிய இடங்கள்ல போய் வானத்தை பார்த்து நிலவை பார்த்து உங்க முன்னோர்களை நினைத்து நீங்க மன்னிப்பு கேட்டு அவர்களின் ஆசி பெற்று நீங்க வீட்டில் ஒரு அகண்ட விளக்குல எண்ணெய் ஊத்தி அல்லது நெய் ஊத்தி, நல்லெண்ணெய் ஊத்தி இல்ல நெய் ஊத்தி நீங்க விளக்கேற்றினால் கண்டிப்பாக பித்ருதோஷம் நீங்கும்.